நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் நம்ம ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போயிட்டாலோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாலோ நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு. நமக்கு புது இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி அதுல நிறைய சயின்ஸும் இருக்கு. ஏன்னா நம்ம பழக்கப்படாத ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய மூளை ஆட்டோமேட்டிக்கா புது என்விரான்மெண்ட்டை பார்த்ததும் நம்மள அது பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக அது முழிச்சுக்கிட்டே இருக்குமா. பொதுவாகவே அனிமல்ஸும் பேர்ட்ஸுமே கூட நார்மலா இப்படிதான் தூங்கிட்டு இருக்குமா. எப்பவுமே அதுங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அதுங்களுடைய ஹாஃப் பிரெயின் எப்பவுமே முழிச்சுட்டு தான் இருக்குமா. இதே மாதிரிதான் நம்மளுடைய மூளையும் பழக்கப்படாத புது இடங்கள், புது மனிதர்கள், அப்புறம் புது என்விரான்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மள அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பாதி தூக்கத்திலையும் பாதி முழிச்சிட்டும் இருக்குமா. நம்மளுடைய மூளை பாதி தூக்கத்திலையும் பாதி ஆக்டிவாவும் இருந்தா நம்மளால எப்படி ரியலா தூங்க முடியும். அதனாலதான் சில பேர் புது இடத்துக்கு போனா தூங்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதையும் தாண்டி நம்ம டிராவல் பண்ணியிருந்தா அதனால ஏற்பட்ட டயர்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து கூட நமக்கு தூக்கம் வராம ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலையும் கொடுக்கும்.